பாபாவுக்கு நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது எல்லாமே அவருக்கு உள்ளங்கை நெல்லுக்கனி போல தெளிவாக தெரிந்தது. நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரணும், நம்மளுடைய இலக்கை நாம் விரைவிலேயே அடையணும்னு நம்முடைய முயற்சிகள் பல விதத்தில் இருக்குது. கடன் தொல்லையால் பீடிக்கப்பட்டிருப்போருடைய நிலைமைங்கிறது இப்போது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வரவுக்கு மேலே செலவுங்கிறது போய்கிட்டே இருப்பதால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பலரும் தவிக்கக்கூடிய நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கு. பாபா ஒரு சிறந்த வழியை சொல்கிறாரு. உங்களுடைய இலக்கை நீங்கள் அடையணும்னா அது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடன் தொல்லையாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பிரச்சனைகளில் மாட்டி சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எதிலிருந்தும் விடுபடணும்னா பாபா சொல்கிற இந்த வழியை பின்பற்றினா போதும். இப்பயே இந்த வழியை நாம் பின்பற்றி கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் அதில் ஒரு உறுதியான நம்பிக்கை நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கிறதால தான் நமக்கு அந்த மாற்றங்கள் வராமல் இருக்குது. இவ்வளோ கடன் இருக்கே, எப்படி தீரும், எப்பொழுது தீரும், முதல்ல இதெல்லாம் தீருமா, சாத்தியமாங்கிற அந்த கேள்வி எல்லாம் மனசிலிருந்து நீக்கிவிட்டு, அந்த எதிர்மறையான எண்ணங்களை நீக்கிவிட்டு, நிச்சயமாக அது எல்லாம் தீரும், மாறும், நம் நிலைமை முன்னுக்கு வருங்கிற நம்பிக்கை நம்மளுடைய ஆழ் மனதில் முதல்ல இருக்கணும். மாற்றத்தை கொண்டு வரப்போகிற நாம தான் அந்த மாற்றம் வரும்னு முழுமையாக நம்பணும். எல்லாம் மாறணும்னு நினைக்கிற நாம தான் அந்த மாற்றம் வருமாங்கிற கேள்விக்குரிய அடி மனசில் வச்சுக்கிட்டு செயல்களில் ஈடுபடுறோம். அந்த ஐயத்தை எல்லாம் நீக்கி எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழித்து நம்மளுடைய செயல்கள் இருக்குமேயானால் நம்ம பிரச்சனைகள் தீர்வதற்கான வழியும் கிடைக்கும். நம்மளுடைய இலக்கு இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் நகர்ந்து போகணும். ஆனால் இடையில் இருக்கக்கூடிய கற்களையும் முட்களையும் பார்த்து எப்படி கடப்பதுங்கிறத பயம். இந்த பக்கம் கடனோடு இருந்துகிட்ருக்கோம். கடன் இல்லாத பாதையை நோக்கி, ஒரு இலக்கை நோக்கி நம்ம செல்லணும். அந்த வழி நெடுக்க கற்களும் முட்களும் நிரம்பி இருக்கு. முதல்ல நம்ம பாதையை மாற்றலாமா, நம்ம பாதை வேறு பாதையாக மாறினா நம்ம இலக்கை கொண்டு செல்ல முடியுமான்னு கவனிக்கணும். அப்படி அதற்கு வேறு பாதை இல்லைங்கிற பட்சத்தில் இந்த கற்களையும் முட்களையும் தாண்டி நகர முற்படணும். அப்படி செல்ல வேண்டிய இலக்கை சுலபமாக கடப்பதற்கு முடியலைன்னா அந்த குருவை தான் நம்ம வழிகாட்டியாக தேர்ந்தெடுக்கணும். அவருடைய கரத்தை பற்றி கொண்டு செல்லும் பொழுது இருள் நிறைந்த பாதையில் குழந்தையானது தாயின் கரத்தை பிடிச்சா எவ்வளவு தைரியமாக நடக்குமோ அதுபோல் நம்மளுடைய இலக்கை அடைவதற்கு எந்த ஒரு சிக்கலோ தடங்களோ எது இருந்தாலும் அந்த பாதையை சுலபமாக கடந்து செல்வதற்கு குருவினுடைய வழிகாட்டுதல் மிகவும் அவசியம்னு பாபா சொல்கிறாரு. குருவை தேர்ந்தெடுத்து அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் நடக்கும் பொழுது நம்மளுடைய இலக்கை சுலபமாக அடைந்து விடலாம். இறைவனை நினைத்து தீயை மிதிக்கும் போது அந்த தீயே பூவாக அந்த இடத்துல மாறுது. அப்படி இருக்கும் பொழுது தீயே பூவாக மாற இறைவனுடைய துணையும் அவருடைய நினைவுகளும் நமக்கு உறுதுணையாக நிற்கும் பொழுது இந்த கற்களும் முட்களும் எம்மாத்திரம். குருவையும் இறைவனையும் மனதில் நினைத்து கொண்டு நம்முடைய இலக்கை அடைய துடிக்கணும், இலக்கை அடைய போராடணும். மாற்றம் வருமாங்கிற கேள்வியெல்லாம் தூக்கி போட்டுட்டு மாற்றம் வருங்கிற நம்பிக்கையோட உறுதியாக நின்னோம்னா நம்மளுடைய இலக்கை நாம் சுலபமாக எட்டி பிடிக்கலாம். எவ்வளவோ பரிகாரங்களை செய்திருப்போம், எவ்வளவோ மந்திரங்களை நாமங்களை ஜெபித்திருப்போம். ஆனால் எந்த மாற்றமும் வரவில்லைங்கிறதுக்கு முதல் காரணமே நாம தான். அந்த மாற்றமெல்லாம் வருமாங்கிற கேள்வி மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த கேள்வியெல்லாம் முழுமையாக நீக்கிறதுக்கு என்ன வழியோ அப்படி மனதை முதல்ல ஒருநிலைப்படுத்தணும். மாற்றம் பெரிய அளவில் வரும், பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் தவிடு பொடி ஆகும், நடக்கும், முடியுங்கிற எண்ணத்தை மனதில் கொண்டு நம்ம முயற்சி எதுவாக இருந்தாலும் செய்யும் பட்சத்தில் அது வெற்றியை தான் பெறும். இவ்வளவு கடன் இருக்கே, இதெல்லாம் எப்பொழுது தீருவது, இதற்கெல்லாம் எப்பொழுது தான் வழி கிடைப்பது அப்படின்னு இறைவனிடம் கேட்குறோம். ஆனால் மனசுக்குள்ள அதற்கான மாற்றம் வருங்கிற நம்பிக்கையோடு கேட்டோம்னா
நிச்சயமாக அதற்கான வழி பிறந்திடும். அதற்கு உறுதுணையாக பாபாவினுடைய கரத்தையும் பாதத்தையும் பற்றி கொள்வதை தவிர வேறு வழியே இல்லை. இறைவனுடைய கண் பார்வை, குருவினுடைய கரம் தீண்டல் நம்ம மேலே படும் பொழுது நமக்கான மாற்றங்கள் எல்லாமே வரும். பாபாவினுடைய கரம் தீண்டுதல் பாவங்களை அழிக்கக்கூடியது, கர்மாக்களை போக்கக்கூடியது. ஆனால் அவர் அவருடைய பூத உடலை நீக்கி இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தைகள், நான் மரித்த பின்னும் என்னுடைய எலும்புகள் என்னுடைய பக்தர்களிடம் பேசும், என்னுடைய கரம் அவர்களின் மீது ஆசிகளை பொழியும்னு சொல்லியிருக்காரு. அந்த விதத்தில் நம்ம எல்லாருமே இப்பொழுது பாபாவினுடைய பிள்ளைகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவரோ நம்மளை சுற்றி எல்லா நேரமும் இருந்து கொண்டிருப்பதை, நம்ம இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதை, உயிரோட்டமாய் இருந்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நம்மளுடைய லட்சியம் எதுவாக இருந்தாலும், நம்ம பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், மிக பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பாபாவை குருவாக தேர்ந்தெடுத்து அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் நாம் செல்ல முழுமையாக பரிபூர்ணமாக தொடங்கிட்டோம்னா நம்ம பிரச்சனைகள் எல்லாமே அங்கே காணாமல் போகும். உங்களுடைய கடன் மொத்தமும் தீரும். நம்பிக்கையோட பாபாவை வழிபட்டு அவருடைய வழிகாட்டுதலை உணர்ந்து செயல்பட்டோம்னா நம்ம பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். நல்லதே நடக்கும்.